கிட்டத்தட்ட ராயல் கேட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 80 வீட்டுக்கு மேல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உள்ள வந்து குடி இருந்துட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா கேட் வந்துரும். அது இல்லாம பாத்தீங்கன்னா 24 அடி தார் சாலை கொடுத்துருக்கோம். இதுல வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம், வாட்டர் பைப் லைன் கொடுத்துருக்கோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா EB ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சோலார் லைட், உங்களுக்கு மாசம் ஒரு 5000 இருந்து ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள இன்கமா ஒரு ரெண்டா உங்களுக்கு கிடைக்கும் சார். இப்ப பட்டாபிராம்ல வந்து டைட்டில் பார்க் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. நம்ம நிக்கக்கூடிய இடத்துல இருந்து டைட்டில் பார்க் வந்து உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல வந்து ரீச் பண்ணிடலாம். ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். பெரியபாளையம் போகக்கூடிய 100 ஃபீட் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த சைட்டை வந்து லொகேட் பண்ணிருக்காங்க. இது வந்து CMDA லிமிட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம ப்ராஜெக்ட் வந்து 2200 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டா நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க ஒரு 3 lakhs இருந்தாலே இந்த இடத்துல வந்து நம்ம இடம் வாங்கிக்க முடியும். ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு ஒரு சூப்பரான லேஅவுட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். பட்டாபிராம் டைட்டில் பார்க்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாம சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 300 வீட்டுக்கு மேல குடி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது மட்டும் இல்லைங்க, CMDA லிமிட்டுக்குள்ள இவங்க தர்ற ப்ரைஸ்ல இந்த சரௌண்டிங்ல யாருமே ப்ரைஸ் வந்து கம்மியாக தரல. ஸோ அவ்வளோ ப்ரைஸ் வந்து கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, உள்ள என்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீடைல்ஸாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கைஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட்டை பத்தி பார்க்க போறோம். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் சிஸ்டர் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சிஸ்டர். ஹாய் சார். எப்படிங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். ஓகே சிஸ்டர், உங்க பேர் என்ன, உங்க கம்பெனியோட பேர் என்ன அப்படின்றத சொல்லிருங்க. என்னோட நேம் வந்து பிரியங்கா. கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா AKT ஹோம் டெவலப்மெண்ட்ஸ். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு AKT ஹோம் டெவலப்மெண்ட்ஸ்ல இருந்து எந்த ப்ராஜெக்ட்டை பத்தி பார்க்க போறோம் சார்? நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம AKT ராயல் கேட் ப்ராஜெக்ட்ல நின்றுட்டு இருக்கோம். ஆனா நம்ம இன்னொரு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பிளாசம் சிட்டி சைட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா AKT ராயல் கேட் அப்படின்ற ஃபேஸ் 1 சைட்ல இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். இவங்க வந்து ஃபேஸ் 3 வந்து பிளாசம் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்லேயே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ராயல் கேட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 வீட்டுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உள்ள வந்து குடி இருந்துட்டு இருக்காங்க. நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டுக்கு ஆப்போசிட்ல ப்ரைஸ் கம்மியான ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் CMDA லிமிட்டுக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். ஓகே சிஸ்டர், கிட்டத்தட்ட ஒரு 80 வீட்டுக்கு மேலே இங்கே இருக்காங்க. இதை வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லிடுங்க. சார், இதை நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்னா 3 ஏக்கரால 92 ஃப்ளாட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சார். ஆல்மோஸ்ட் இது சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னவே சொன்ன மாதிரி சோல்ட் அவுட் பண்ணிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்சியல் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பிளாசம் சிட்டி எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. சார், இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துலாம். சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பிளாசம் சிட்டி. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேட் அண்ட் கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா கேட் வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 24 அடி தார் சாலை கொடுத்துருக்கோம். இதில் வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம், வாட்டர் பைப் லைன் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா EB ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சோலார் லைட். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரா 20 சென்ட்ல நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சார். 40 ஃபிளாட் 750 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஓகே சிஸ்டர், இப்போ இந்த சரௌண்டிங்ல நிறைய சைட் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு கஸ்டமர் வந்து பிளாசம் சிட்டியை சூஸ் பண்ணணும் அப்படின்னா எதுக்காக சூஸ் பண்ணலாம், ஏன் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிருங்க. இந்த ப்ராஜெக்ட்டை ஏன் ஒரு கஸ்டமர் சூஸ் பண்ணணும் நான் சொல்றேன்னா, நம்ம ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல நாளைக்கே வீடு கட்டி குடியேறதுக்கான எல்லா வசதிக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, இதை சுத்தி பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கோ இல்ல ஒரு ஸ்கூலோ ஒரு ஹாஸ்பிட்டலோ எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு 5-3 மினிட்ஸ்லேயே தான் நம்மளுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. இங்கிருந்து 100 ஃபீட் ரோடே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 3 மினிட்ஸ்லேயே நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ அங்கே திருநின்றியூர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெல் டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்குங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பட்டாபிராமில் வந்து டைட்டில் பார்க் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம நிற்கக்கூடிய இடத்துல இருந்து டைட்டில் பார்க் வந்து உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் டிஸ்டன்ஸில் வந்து ரீச் பண்ணிடலாம். ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் டிஸ்டன்ஸில் ரீச் பண்ணிடலாம். பெரியபாளையம் போகக்கூடிய 100 ஃபீட் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த சைட்டை வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நியர்பைல நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இருக்கு. நீங்க வர்ற வழியிலே வந்து பாத்தீங்கன்னா செயின்ட் கிளாத் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாரதி குளோபல் ஸ்கூல் இருக்கு. இது மட்டும் இல்லாம வேலம்மாள் ஸ்கூலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெயா காலேஜ் இருக்கு, பனிமலர் காலேஜ் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த சரௌண்டிங்ல நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து இருக்கு. நான் முதல்ல வந்து சொல்லியிருப்பேன் பட்டாபிராம் டைட்டில் பார்க் வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சரௌண்டிங்ல நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு. ஸோ இந்த சரௌண்டிங்ல ஃபெமிலியரா தெரியக்கூடிய டாடா ஸ்டீலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிற்கக்கூடிய இடத்துல இருந்து 10ல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள நீங்க ரீச் பண்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ ஸ்கூல்ஸா இருந்தாலும் சரி, காலேஜஸா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த நியர்பை லொகேஷன்ல நிறையவே இருக்குங்க. இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு 2 வருஷத்துல உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சைட் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸா வந்து இருக்கும். சார், இது மட்டும் இல்ல சார், இந்த இடத்த வாங்கி நீங்க
வீடு கட்டி நாளைக்கு வாடகை விட்டாலுமே சரி ஒரு நல்ல இன்கம் தான் சார். ஏன்னா நம்மளை சுற்றி ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் அது இல்லாமல் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சீக்கிரம் ஒரு குடியேறதுக்கான நிறைய வசதிகள் இருக்கிறதுனால உங்களுக்கு மாதம் ஒரு 5000 ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள இன்கமாக ஒரு ரெண்டாக உங்களுக்கு கிடைக்கும் சார். இது வந்து சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த இடத்துல மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு போயிட்டு இருக்கு, நீங்க எவ்வளவு பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? நம்ம கைடன் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 1300 வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஆனா இதே நம்ம ப்ராஜெக்ட் 2200 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டா நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நம்ம சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லயே ஆப்போசிட்ல ஒரு சைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 2800 ரூபான்னு போட்டிருக்காங்க சார். நீங்களே டைரக்டா விசிட் பண்ணி பார்க்கலாம். அந்த சைட்டை நீங்க செக் பண்ணி பாக்குறதுக்கு முன்னாடி சரௌண்டிங்ல மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு போகுது அப்படின்றத கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பார்த்துட்டே கம்பேர் பண்ணிட்டு இந்த சைட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா சரௌண்டிங்ல சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ள உங்களுக்கு 2200 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட வேல்யூ எங்கேயுமே கிடைக்காது. அவ்வளோ பிரைஸ் கம்மியா கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த ராயல் கேட்டை லான்ச் பண்ணி 1 இயர்க்குள்ள உங்களுக்கு எல்லா சைட்டுமே வித்துட்டு ஆப்போசிட்ல ஃபேஸ் 3மே லான்ச் பண்ணிட்டாங்க. அவ்வளோ பிரைஸ் கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கிளைண்ட் லீகல் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா லீகல் செக் பண்ணி பார்த்துக்கலாமா? அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது தாராளமா பண்ணலாம் சார். நீங்க இந்த ஃபிளாட்டை சூஸ் பண்ணி ஒரு 10,000 பேமெண்ட் அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க லீகலோடைய புக்கு கொடுத்துருவோம். அதை நீங்க லீகலா செக் பண்ணிட்டு கூட நீங்க பேலன்ஸ் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாம். நீங்க ஒரு 3 lakhs இருந்தாலே இந்த இடத்துல நம்ம இடம் வாங்கிக்க முடியும். சிஎம்டி ரேர் ஆப்ல நம்ம உங்களுக்கான ஒரு இடத்தை நீங்க வாங்கிக்கலாம் சார். நம்ம 90% லோன் பண்ணி கொடுக்குறோம் சார். ஒரு 10% நீங்க இனிஷியல் அமௌண்ட் கட்டினா போதும் சார். உங்க கையில ஒரு 3 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கான இடத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சிஸ்டர், நீங்களுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்களா சார்? நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நாங்க தான் இந்த ப்ராஜெக்ட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வீடெல்லாம் நாங்க தான் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன தரத்துல நாங்க கட்டி கொடுத்துட்டு இருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். செங்கல் வச்சு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம நம்மளது மட்டும் ஒரு 6 ப்ராஜெக்ட் இப்ப வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டு இருக்கு சார். கஸ்டமருக்கு என்ன விருப்பப்பட்ட மாதிரி மாடல்ல வீடு கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ இதுவுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைட்டை நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள். இவங்க தான் சைட்டில் இருப்பாங்க. டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸில் இந்த சரௌண்டிங்கில் கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது. அவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேண்ட் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃப்யூல். டாடா, see you soon. Thank you, ma'am. Thank you, sir.